கண்ணீர் வழியாக கதறி அழுதல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கதறி அழுகிற சவாலின் 16வது நாளுக்குரிய சவாலை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கடந்த 15 நாட்களும் வெற்றிகரமாக இந்த கதறி அழுகிற சவாலை செய்து முடித்ததற்காக உங்களை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாராட்டுகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக வேதத்தில் உள்ள புலம்பல் புஸ்தகத்தின் 2வது அதிகாரம் 18வது 19வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமார்த்தியின் மதிலே இரவும் பகலும் நதியவ்வளவு கண்ணீர் விட்டு ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. இந்த வேத பகுதியிலே அவர்கள் என்று யாரை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், யூதா தேசத்தின் பெரிய தலைநகரமாகிய எருசலேமின் மக்களை பற்றி தான் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம் என்று ஒரு பழமொழி உண்டு. ஒருவேளை கண்ணீருக்கும் கூட இது பொருந்தும். நம்மால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமான வார்த்தைகள் இருக்கும்போதோ அல்லது பேச வார்த்தைகள் கிடைக்காத போதோ கண்ணீர் ஒரு சக்தி வாய்ந்த வெளிப்பாடாகும். நம்முடைய கண்ணீரின் மூலம் நாம் ஒரு தனித்துவமான வழியில் ஆண்டவரிடம் கதறி அழ முடியும். இங்கே புலம்பல் 2வது அதிகாரம் 18வது 19வது வசனத்தில் தேவனுடைய ஜனங்களாகிய எருசலேம் நகரத்தார் உண்மையிலேயே தேவனை நோக்கி அவர்கள் செய்த பாவத்துக்காக கதறி அழுது கூக்குரலிடுகிறார்கள். அவர்களின் தீவிரமான பிரார்த்தனைகள் இரவில் அவர்களை எழுப்பியது. அவர்கள் தங்கள் இருதயங்களை ஒரு நீர்வீழ்ச்சியின் வல்லமையுடனும் தீவிரத்துடனும் கர்த்தருக்கு முன்பாக ஊற்றினார்கள். அவர்களின் கைகள் உயர்த்தப்பட்டன. அவர்களின் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. இதே போன்ற ஆர்வத்துடன் நீங்கள் அவரிடம் கதறி அழுகிறீர்களா? இது சரணடைதல் மற்றும் ஆண்டவரிடம் கதறி அழுவதை பற்றிய ஒரு அழகான படம். அழுவதற்கு நாம் வெட்கப்படுவதால் கண்ணீரை நாம் எதிர்க்கலாம் என்றாலும், கண்ணீர் என்பது நம் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் பரிசு. நாம் முழு மனதுடன் ஆண்டவரிடம் கதறி மன்றாடும் போது அவை நம் இருதயங்களை பாதிக்கப்படக்கூடிய வகையில் பிரதிபலிக்கின்றன. சங்கீதம் 62:8 வசனத்தில், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருப்பதால் நாம் எல்லாவற்றையும் அவரிடம் கொண்டு வர வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அவரை தேடும்போது கண்ணீர் வரட்டும். உங்கள் இருதயத்தை அவரிடம் ஊற்றுங்கள். உங்கள் இருப்பின் ஒவ்வொரு பகுதியுடனும் கதறி அழுது அவரை கூப்பிடுங்கள். சகோதரி நான்சி டிமோஸ் வாகிமுத் அவர்கள் தனது ஆங்கில புத்தகமான பரலோகம் ராஜரீகம் செய்கிறது என்ற புத்தகத்தில், பரலோகம் ராஜரீகம் செய்கிறது, அவர் இல்லாத இடம் எங்கேயும் இல்லை. அது எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது, எங்களுக்கு தைரியம் தருகிறது, எங்கள் கண்ணீர் மூலம், எங்கள் பயங்கள் மூலம் எங்களை அழைத்து வணங்க வழி நடத்துகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த 16வது நாளின் சவாலிலும் நாங்கள் அழும் ஒவ்வொரு கண்ணீரையும் நீங்கள் காண்கிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் சிந்தும் கண்ணீரை நீங்கள் விலை மதிப்பற்றதாக மதிக்கிறீங்க அப்பா. அதற்காக நன்றி அப்பா. சங்கீதம் 56:8 வசனத்தின்படி, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று தாவீது ராஜா சொன்னது போல, நாங்கள் துக்கத்தோடு கதறி அழுதாலும், விரக்தியில் கதறி அழுதாலும், அல்லது நன்றி உணர்வோடு கதறி அழுதாலும், அது எல்லாவற்றையும் உங்கள் கணக்கில் வைத்திருக்கீங்க அப்பா. அதற்காக நன்றி அப்பா. உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ள கண்ணீரை ஒரு வழியாக வைத்ததற்காக நன்றி என்று சொல்லி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய நாளின் சவால் என்ன?
உங்களுக்கு கண்ணீர் வரும் அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்லது ஏதாவது கவலையில் கஷ்டத்தில் பாரத்தோடு இருக்கீங்கன்னா உங்கள் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட தண்ணீரை போல ஊற்றி உங்கள் தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்லி தாழ்மையுடன் அவர் உதவியை கேட்டு கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபிப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.